வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம மீண்டும் ஒரு அதிர்ச்சியான செய்தி தான் பார்க்க போறோம். நடிகை மீனா அவங்களுக்கு விரைவில் திருமணமா? மீண்டும் புயலை கிளப்பிய பிரபலம். வாங்க அந்த நடிகர் யார், எதற்காக இந்த மாதிரி பதிவு போட்டிருக்காருன்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். குழந்தை இருந்தாலும் பரவாயில்ல, நான் நடிகை மீனாவை கல்யாணம் செஞ்சுக்கிறேன். மீண்டும் புகழை கிளப்பிய பிரபலம். தமிழ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி ஹாலிவுட்டில் உலகில் முன்னணி நாயர்களோடு நடித்து மாபெரும் புகழ் பெற்ற நடிகை தான் நடிகை மீனா அவங்க. கடந்த 1976 சென்னையில் பிறந்த நடிகை மீனா அவங்களுக்கு 6 வயது இருக்கும் பொழுது திரைப்படங்களில் நடிக்க துவங்கினாங்க. கடந்த 1982 பிரபல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பில் வெளியான நெஞ்சங்கள் என்ற திரைப்படத்துல குழந்தை நட்சத்திரமாக நடித்து அசத்திருப்பாங்க நடிகை மீனா அவங்க. குழந்தை நட்சத்திரமாக பல மொழி திரைப்படங்கள்ல 15 மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்த அவங்க முதலில் தெலுங்கு திரையுலகில் நாயகியாக அறிமுகமானாங்க நடிகை மீனா அவங்க. அதன் பிறகு தமிழ்ல வெளியான என் ராசாவின் மனசிலே என்கிற திரைப்படம் மீனாவுக்கு நடிகையாக ஒரு நல்ல வரவேற்பை கொடுத்தது. சுமார் 40 ஆண்டு காலமாக இந்திய திரையுலகில் பல மொழி திரைப்படங்கள்ல சிறந்த நடிகையாக விளங்கியவங்க தான் நடிகை மீனா அவங்க. கடந்த 2009 வித்யாசாகர் என்பவரை திருமணம் செய்து கொண்டாங்க நடிகை மீனா அவங்க. ஆனால் கடந்த 2022 உடல்நலக் குறைவின் காரணமாக வித்யாசாகர் அவர்கள் காலமாகியிருந்தார். இவருடைய மரணம் ஒட்டுமொத்த திரையுலகையும் மீனா மீது பேரன்பு கொண்டிருந்த பலருக்கும் பேரடியாக இருந்ததுன்னே சொல்லணும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூட ஒரு மேடையில் பேசும் பொழுது, யார் கண்பட்டதோ தெரியல, இந்த வயதில் மீனா தன் கணவரை இழந்திருப்பது பெரும் வருத்தத்தை கொடுத்திருக்கிறது என்று சொல்லியிருந்தார். இது ஒரு புறம் இருக்க, மீனாவின் கணவர் இறந்து 2 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் அவங்க மறுமணம் செய்ய தயாராகி வருவதாக பல செய்திகள் தொடர்ச்சியாக இணையதளத்தில் வெளியாகி கொண்டே வருகிறது. நடிகர் தனுஷ் உள்ளிட்ட பல முன்னணி நடிகருடன் இந்த சர்ச்சையில் அடிபட்டு குறிப்பிடத்தக்கது. ஆனால் எத்தனை மேடைகளில் தான் திருமணம் செய்து கொள்ள போவதில்லை, தன்னுடைய மகளை தனது உலகம் என்றே கூறி வராங்க நடிகை மீனா அவங்க. விளக்கம் கொடுத்து வந்தாலும் அவ்வப்போது அவங்களுடைய திருமணம் குறித்து சர்ச்சைகள் தான் எழுந்து வருகிறது. இந்த நிலையில பிரபல மலையாள நடிகர் மோகன்லால் நடித்த ஆராத் என்கிற திரைப்படத்தின் சர்ச்சையாக விமர்சனத்தால் சமூக வலைதளங்களில் பெரிதும் அறியப்பட்ட ஒருவர் தான் சந்தோஷ் வர்கி. ஏற்கனவே பல நடிகைகள் குறித்து சர்ச்சையான வகையில் பேசிய நெட்டிசன்களை வாங்கி கொண்டிருக்கும் ஒரு நபராக இன்றளவும் இருக்காங்க. இந்த நிலையில நடிகை மீனா அவங்க திருமணம் செய்து கொள்ள தயார் என்றும் அவருக்கு ஒரு பெண் குழந்தை இருப்பது தனக்கு தெரியும், இருப்பினும் அதை பற்றி தனக்கு கலவை இல்லை என்றும் கூறியுள்ளார். அண்மையில் சந்தோஷ் நடிகை நித்யா மேனனை திருமணம் செய்து கொள்ள உள்ளதாக கூறினார். கமலஹாசன் மகள் அக்ஷராஹாசனை திருமணம் செய்து கொள்ளுள்ளதாக வீண் விளம்பரத்திற்காக முறையில் பேசி வந்து தற்போது நடிகை மீனா பற்றி பேசி புகழை கிளப்பியுள்ளார். இதை பார்த்த நெட்டிசன்கள், ஒரு நடிகை அதுவும் கணவரை இழந்து தனிமையில் வருவது இப்படி பேசுவதா, இப்படி கேவலமான விஷயங்களை பேசிதான் உங்களது யூடியூப் சேனலுக்கு லீக்குகளை தேடிக்கொள்கிறீங்களா என்று திட்டி தீர்த்து வராங்க. இதை பத்தி நீங்க என்ன, நீங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி.